ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் வரும், நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பிகினராக இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த பீஸ் இதுதான் லைனிங்கு, இது 1 மீட்ரு. இது ப்ளவுஸில் இருந்த ப்ளவுஸ் துணி, சாரியில் இருந்த ப்ளவுஸ் துணி. இது வந்துட்டு சாரியில் எவ்வளோ இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சாரியில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கும். சாரியில் வந்து 80 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு அகலம் சாரியில் வந்துட்டு நிறைய இருக்கனால நமக்கு போதுமானதாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. 1 மீட்டருக்கான ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த துணி கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பிகினராக இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனிங்கில் நம்ம அளவு போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை எடுத்து இந்த இதில் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தைக்க தெரியும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு கரெக்டாக வரல, ப்ளவுஸு ஃபிட்டாக அமைய மாட்டுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த துணியை வந்துட்டு இது மடித்து போட்டுக்கோங்க. இது மடித்து போட்டுட்டு இப்போ இந்த பார்டர் கீழே வரணும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு உள்ள பார்டர் கைக்கு வரணும். ஸோ இதை அப்படி மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இது மேலேயே வச்சு அளவு போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே வேலையில் முடிஞ்சிடும். இப்போ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இதையும் ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அதனால் நான் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் லைனிங் அளவு ப்ளவுஸ் சாரீ ப்ளவுஸில் வந்து கட் பண்ணுறேன். இது எப்போதும் போல் நம்ம மடித்து போட்டுட்டு சுற்றளவு எப்போதும் போல் தான் சுற்றளவு வந்துட்டு எடுத்துகிட்டு அதோட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நமக்கு கீழே மடிச்சு தைக்க வந்துட்டு லைனிங்கிறனால 1.5 இன்ச்சு விட தேவையில்ல, 1 இன்ச்சு போதும். நான் 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சு அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல அந்த 1 இன்ச்சு வச்ச இடத்துல இருந்து இங்கேருந்து ஹைட்டு நான் தேவையான அளவு வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கழுத்து பேக் நெக் வந்துட்டு நம்ம வெட்டணும். அது வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது அவங்களோடதுல. அப்போ இவ்வளோ தான், இதை குறிச்சிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஏன்னா இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி தைச்சோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இது அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மடிச்சாச்சா? இப்போ வந்துட்டு இந்த குக்கி உள்ள இது எடுத்துக்குவோம். இந்த குக்கி உள்ளதை எடுத்துக்கிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக நேராக மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிடுங்க. இந்த ஷோல்டரை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த சைடு இதை மடித்து இப்போ இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த தையலுக்கு கீழே மார்க் பண்ணிடுங்க. கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே, ஏன்னா நம்ம அப்போ தான் கட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கழுத்து வந்து உங்களுக்கு 3 இருக்குது. அப்போ அந்த 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு கொஞ்சம் தைக்கிறதுக்கு குறிச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இந்த வளைவில் 1 இன்ச்சு வச்சு இப்படி வளைவு போட்டுருங்க அழகா. ஓகேவா? புரியலன்னா ஸ்கேல் வச்சு இந்த கோடை அழகாக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இந்த இதை வச்சுட்டு இது 1.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டுட்டு இந்த இதை இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இங்கேருந்து 3.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த 3.5 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி இதை வெட்டி எடுத்துட்டு இங்கேயும் ஒரு வளைவு போட்டு அப்படி வெட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு அப்படியே நம்ம லைனிங் கட்டணும். இப்போ நான் இதை செட் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து இதை அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நவுந்துக்குதா? ஸோ வந்துட்டு
பின் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சுட்டு குண்டூசி இருந்துச்சுன்னா எடுத்து அப்படியே குத்திட்டு வெட்டுங்க. இப்போ எனக்கு அது தேவையில்லை, அதனால் நான் அப்படியே கட் பண்ணுறேன். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்லை, ஏன்னா அது நமக்கு ஒரு இது தொல்லை. அதை வந்து தையல் போட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு ஒரு ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணுவோம். இப்போ கைக்கு வந்துட்டு நான் மடித்து வச்சுட்டேன். கீழே வந்து ப்ளவுஸ் துணி இருக்குது, மேலே வந்து லைனிங் துணி இருக்குது. இப்போ கையோட ஹைட்டு பார்த்துக்குவோம். கையோட ஹைட்டு 6 இருக்குது. 1 இன்ச் வந்துட்டு கையை வந்துட்டு தையல் போடுறதுக்கு விட்டுக்குவோம். இங்கேருந்து 6 வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருக்கேன். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 5க்கு மேலே வந்துட்டாலே 3 இன்ச் தான் வைக்கணும். இப்போ 4 அப்படின்னு கையோட உயரம் 4 இருந்துச்சுன்னா 2 இல்லை 2 வச்சுக்கலாம். பட் 5 இருந்துச்சுனாலே 3 வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இங்கேயே சென்டர் பார்ட் மார்க் பண்ணிக்குவோம். 2த்துக்குமே மார்க் பண்ணிட்டு இந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோ, இதை அப்படியே தைச்சிட வேண்டியது. இப்போ பட்டிக்கு வந்துட்டு மீதி இருக்க இந்த துணி அப்படியே நான் பட்டிக்கு வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் நான் இந்த துணியில் கட் பண்ணேன். அது தைக்கும் போது அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.